சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால சென்னை அப்படிங்கிற இருக்கணுன்றதுக்காக சென்னை டீசல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஒரு 8 வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு வந்தேன் நான். இந்த நிறுவனத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் ஜென்ரேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறுவனம் வந்து எந்த தடையும் இல்லாமல், பவர் ஃபெயிலியர் இல்லாமல் இயங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும் எங்களுடைய பிஸ்னஸோடைய நோக்கத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்மி வாடகைக்கு ஜென்ரேட்டரும் கொடுக்குறோம். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எல்லா செக்மெண்ட்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். கரண்ட் வந்தால் பார்த்துக்குவோம். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாமே வந்து அதுவும் விதின் காஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சென்னை தவிர்த்து அதர் டிஸ்ட்ரிக்ட் எங்களுடைய டீலர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டீலர்ஸ் மூலமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். 2008லேருந்து 2013 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாடு வந்து மின்சாரம் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு தான். இந்நிறுவனத்தின் இயக்குனர் திரு சிவகுமார் இந்நிறுவனத்தை பற்றியும் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்குகிறார். வணக்கம், என்னுடைய பெயர் சிவகுமார். என்னுடைய நிறுவனத்தின் பெயர் சென்னை டீசல் பிரைவேட் லிமிடெட். 2002 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஜென்ரேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பள்ளி படிப்புக்கு அப்புறமா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனமான கிர்லோஸ்கர் ஜெனரேட்டர்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தயாரிக்கும் நிறுவனம் புனேயில் இருக்குது. மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க, அதில் இருக்குது. அதில் ஒரு 6 வருட காலமாக பணிபுரிந்து அதிலிருந்து வெளியே வந்து 2002 என்னோடய கம்பெனி சென்னை டீசல் அப்படிங்கிற பேரில், சென்னை அப்படிங்கிறது இருக்கணும், நான் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால சென்னை அப்படிங்கிற இருக்கணுன்றதுக்காக சென்னை டீசல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து என்னுடைய நண்பர்கள் உதவி மூலயமா நடத்திட்டு வந்துருந்தேன். ஒரு 8 வருட கால தனி மனித போராட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்பெனியாக நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி அப்போ கிடையாது, அப்போ வந்து வேட்டு 10ன்னு சொல்லுவாங்க, அது ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து 2012, 13 இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ட்டு சென்னை டீசல் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்ரைட்டரி நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக நாங்கள் 2012-13 மாற்றிட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நிறுவனத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், பெட்ரோல் அண்ட் டீசல் ஜென்ரேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், வீட்டுக்கு அப்புறம் ஜூஸ் கடைகளுக்கு யூஸ் பண்ணுற 1 kVயிலிருந்து பெரிய பெரிய நிறுவனத்துக்கு பவர் கொடுக்குற, அதாவது மின்சாரம் வழங்கக்கூடிய பெரிய ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க, 1100 kVA 2250 kVA வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து எங்களால் தனியாலாம் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடு இணைந்து அவங்களுடைய சேனல் பார்ட்னராக இணைந்து நாங்கள் பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். 5 kVலேருந்து 250 kVA வரைக்கும் கூப்பர் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சத்தாராவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு நாங்கள் அவங்க சேனல் பார்ட்னராக கடந்த ஒரு 8 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். 250 kVA வரைக்கும் தான் அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், 320 kVயிலிருந்து அப் டு 2250 kVA வரைக்கும் வந்து பெரிய ஹையர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஸ்டெர்லிங் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட இணைந்து இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஜென்ரேட்டர் தொழிலை நடத்திட்டு வந்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டுருக்கோம்.
ஜென்ரேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அது ஒரு தனி வெர்டிக்கல். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பழைய ஜென்ரேட்டர், யூஸ்டு ஜென்ரேட்டர் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு கொடுக்குறதில்ல. எங்கள் கஸ்டமர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மாற்றாக அவங்களுடைய நிறுவனம் வந்து எந்த தடையும் இல்லாமல், பவர் ஃபெயிலியர் இல்லாமல் இயங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும் எங்களுடைய பிஸ்னஸோடைய நோக்கத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்மி வாடகைக்கு ஜென்ரேட்டரும் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 ஜென்ரேட்டர் வரைக்கும் வாடகைக்கு இருக்குது. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். 15 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2500லேருந்து ஒரு 3000 மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். எங்கள் ரொம்ப ஹாப்பி கஸ்டமர்ஸாக எங்ககிட்ட இருக்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக வேல்யூபிள் கிளைண்ட்டுன்னு சொல்ல போனால் மெப்ஸ், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. தாம்பரம் மெப்ஸில் வந்து ஆவ்லான் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்ளையர், மெயின் சப்ளையராக நான் இருந்துகிட்ருக்கேன். எந்த ஒரு பவர் இஷ்யூவும் இல்லாமல் அந்த கம்பெனியை சிறப்பாக வழிநடத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஆவ்லான் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அவங்க யாருன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது போர்டு, அதாவது பிசிபி போர்டு சப்ளை பண்ணுறவங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, அவங்க வந்து எக்ஸ்போர்ட், ஆக்சுவலி யூஎஸ்க்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய நிறுவனத்துக்கு கூட டைப் வச்சுருக்காங்க. அது என்னோட மெயினான கிளைண்ட்டு. அது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், வல்லம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, கும்மிடிப்பூண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, எல்லா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லையும் எங்களோட சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எல்லா செக்மெண்ட்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு உண்டான மேன் பவர், அதுக்கு உண்டான பேக்கப் எல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம். சென்னை டீசல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனியை உடனே ஸ்டார்ட் பண்ணி உடனே வந்து இது பண்ணல. 2002 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தென்னிந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் நம்பர் 1 டீலர் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்பெனி எங்களுக்கு கொடுத்துருக்குற அங்கீகாரம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சர்வீஸை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். சென்னை தவிர்த்து அதர் டிஸ்ட்ரிக்கு, திருச்சி, சேலம், மதுரை, கோயம்புத்தூர், அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டீலர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டீலர்ஸ் மூலயமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுத்துருக்கிற ரெஸ்டோரேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 hours. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு பிரேக் டவுன் வந்ததுன்னா 4 மணி நேரத்தில் அந்த இதை முடிச்சிருவோம். செகண்ட் ஹாஃபில் பிரேக் டவுன் வந்ததுன்னா அடுத்த 4 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். ஈவினிங் வந்த பிரேக் டவுனை அடுத்த நாள் முடிப்போம். அதுதான் எங்கள் ரெஸ்டோரேஷன் டைம்னு சொல்லுவாங்க. கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. MTTR அப்படின்னு சொல்லுவாங்க, மீன் டைம் டேக்கன் டு ரெஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதின் 4 hours எங்கள் பவுண்டரி 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் 1 hourலேருந்து 2 hour வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸு, எந்த கஸ்டமர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் சால்வ் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வசதி படைத்த மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. 2008லேருந்து 2013 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து மின்சாரம் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டருடைய பயன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு அது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலும் முதல்ல வந்து பவர், அதாவது எப்படின்னா பவர் பேக்கப் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்லேயே எழுதிடுவாங்க. இன்றைக்கி ஜென்ரேட்டர் இல்லாமல் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியாபாரத்தை பிளான் பண்ணுறதில்ல. ஜென்ரேட்டரு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து 10 வருடத்துக்கு முன்னே இருந்த வியாபாரத்தை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸே தேடி வந்து ஆர்டர் பண்ணுற லெவலில் இப்போ வந்திருக்கு. ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு தான். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க. அந்த நிறுவனத்தில் ஒரு 10-20 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு சிறு நிறுவனத்தில் 10-20 பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு பையர், ஒரு கஸ்டமரை நம்பி ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க. அந்த ஆர்டர் டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு டார்கெட்டு. அது வந்து மின் தடையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைப்படும். அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் எடுத்த ஆர்டர் கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பகமான ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டரில் தான் கிடைக்கும், தவிர இன்வெர்டர்லையோ சோலார்லையோ கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு 5 kV இன்வெர்டர் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஆகிடும். அதே நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் எடுத்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா ஜென்ரேட்டருடைய லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வருஷம். நீங்கள் தேவைன்னா உங்களுடைய எரிபொருளை போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
சார் வணக்கம். நான் சென்னை டீசல் பிரைவேட் லிமிடெடில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பர்ன்ற பிராண்டை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸோட டெக்னாலஜி வைஸ் அதிகமாக இருக்குது. பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்குது. இந்த பிராண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே திரும்பவும் இந்த பிராண்ட்ஸுக்கு எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த பிராண்டை எங்களால் நல்லா சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம். நான் சென்னை டீசல் ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சர்வீஸ் மேனேஜராக இருக்கேன். சர்வீஸ் கால்ஸ் எதனா பிரேக் டவுன்ஸ் எதனா ஜென்ரேட்டர் பிரேக் டவுன்ஸ் எதனா வந்ததுன்னா ஃபோன்லேயே அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணிவிடுவேன். சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும்போது, அப்படி இல்லை பெரிய மேஜர் இஷ்யூ வரும்போது சர்வீஸ் கால்ஸுக்கு ஒரு 3 hours to 4 hours முடிச்சு கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 kVA ஜென்ரேட்டர், பெட்ரோல் ஜென்ரேட்டர் இருக்குது. ஏன்னா 1 kVAலேருந்து 5 kVA வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் இருக்குது. ரெண்டுமே வந்து போர்ட்டபுள் ரேஞ்சு தான். ஒரு 50,000 இல்லை ஒரு 25,000 30,000 இருந்தாலே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜூஸ் கடையில் ஒரு 4 மிக்ஸி போட்டு ஒரே ஒரு 20,000 ஜென்ரேட்டர் வச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸை நடத்திக்கலாம் அன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 kVA ஜென்ரேட்டர் கொடுக்குறோம். உங்கள் வீட்டுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, அப்புறம் வந்து லைட்டிங்ஸு, அப்புறம் வாட்டர் மோட்டர், அப்புறம் ஒரு ஏசி. இல்லை ஒரு 5 kVக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 90 ரூபாய். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டரே வந்துருச்சு. ஆக்சுவலாக வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். கரண்ட் வந்தால் பார்த்துக்கும். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாமே வந்து அந்த மாதிரி சிஸ்டம் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில், கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுஃபேக்சரே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் வெளியே அடிஷ்னலாக போய் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதுவும் வித்தின் காஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வந்து சென்னையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எப்படின்னா, நாங்கள் சென்னையில் இருப்போம். எங்களுடைய ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலத்துக்கோ, திருச்சிக்கோ, மதுரைக்கோ, டவுன் சவுத் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கோ தேவைப்படுதுன்னா அங்கே எங்களுடைய சேனல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கோடி. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி கம்பெனிக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட லாங் டேர்ம் விஷன்னு. நாங்களே மேனுஃபேக்சரிங் சென்னையிலே இங்கேயே வந்து சென்னை சரௌண்டிங்கில் ஒரு 10-20 கிலோமீட்டர் சிப்காட்டில் ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும். நாங்களே வந்து ஜென்ரேட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஏன்னா வந்து ஜென்ரேட்டருக்கு வந்து மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மூவர்னு சொல்லுவாங்க, இன்ஜின். அதை வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கிர்லோஸ்கர், லைலாண்டு, மஹிந்திரா, ஐஷர், எஸ்கார்ட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிக்கிட்ட நாங்கள் வாங்கி அதுக்கு உண்டான ஜென்ரேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு அசம்பிளிங் பண்ணி கூடிய சீக்கிரம் நாங்களும் ஒரு ஜென்ரேட்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு GOEMன்னு சொல்லுவாங்க. அது கூடிய சீக்கிரம் நாங்கள் வர்றதுக்கு உண்டான ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்குறோம் நாங்கள். ஸோ எனக்கு கை கொடுத்த என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு நான் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நம்மளோட பிஸ்னஸ் கிடையாது. கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிலையபிள் கஸ்டமர்ஸ். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து இது பண்ணி ரொம்ப லாயலாக இருந்திருக்கிறேன். நான் ஸ்டில் இப்பயும் அப்படி தான் இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஊழியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கணுங்கிறத நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே. இதுதான் என்னுடைய வெற்றிக்கு உண்டான காரணம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறவங்க ஒரு சின்ன ஜென்ரேட்டர் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஜென்ரேட்டர் கொடுக்க முடியும். என்கிட்ட வேரியஸ் ரேஞ்ச் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. 20,000 ஜென்ரேட்டர் இருக்குது, 40,000 ஜென்ரேட்டர் இருக்குது, 1,00,000 ஜென்ரேட்டர் இருக்குது. அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுப்பேன் நான். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரே வந்து பண்ண முடியாது அப்படின்னும் போது இன்வெர்ட்டர்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் இன்வெர்ட்டரே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஏன்னா அது எதுக்குன்னா நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு உண்டான இடம் தேவை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல்லையும் பெட்ரோல்லையும் ஓடக்கூடிய ஒரு மிஷின் அப்படிங்கிறதுனால அதில் வந்து புகை வெளியே வரும், கார்பன் மோனாக்சைடு வெளியே வரும். அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு ஓட்ட முடியாது. அதுக்கு உண்டான இடம் இல்லை அப்படின்னா அவங்கள இன்வெர்ட்டர் போக சொல்லிடுவேன். இடம் இருக்குது அப்படின்னும் போது சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நான் ஜென்ரேட்டர் கொடுத்துருவேன். ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து அணுகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய பேட்டியை பார்த்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.